பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்பதாக. இயேசுவின் சொந்த இரத்தம், ஜீசஸ் ஓன் பிளட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டால் அங்கே அந்த நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட பணம் இருந்தால் மாத்திரமே நாம் எதையும் வாங்கவும் விற்கவும் செய்ய முடியும். அமெரிக்காவிற்கோ ஐரோப்பாவிற்கோ சென்று நாம் ரூபாய் நோட்டை வைத்து எதையும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுபோலத்தான் நாம் பரலோக பிரஜைகளாய் மாற வேண்டுமென்றால் இயேசுவின் சொந்த இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய சொந்த இரத்தத்தால் நாம் கழுவப்படவில்லை என்றால் நமக்கு அவரிடத்தில் பங்கில்லை என்பதை பேதுருவிடம் இயேசு சொன்னதை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று லேவியராகமம் 17:11 கூறுகிறது. பாவ நிவர்த்தி செய்கிற இரத்தம் பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்ட இரத்தமாய் காணப்பட வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க சென்றார்கள். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காரணம், ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை தலை சிறந்தது என்பதோடு அல்லாமல் அவன் கொண்டு வந்த காணிக்கையில் இரத்தம் இருந்தது. காயின் கொண்டு வந்த காணிக்கையில் இரத்தம் காணப்படவில்லை. கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரிப்பதற்கு முன்பாக ஆபேலை அங்கீகரித்தார். பின்பு அவன் காணிக்கையை அங்கீகரித்தார். அதுபோலத்தான் இயேசு மற்றவர்களுடைய இரத்தத்தை அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காய் ஊற்றி கொடுத்தார். பிதாவானவர் இயேசுவையும் இயேசுவின் இரத்தத்தையும் அங்கீகரித்தார். அங்கீகரிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தம் மாத்திரமே நம்மை பரிசுத்தமாக்கும், நம்மை பாதுகாக்க, நம்மை பரலோக பிரஜைகளாய் மாற்றும். 1 யோவான் 3:16 கூறுகிறது: அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். இந்த வசனத்தை பார்த்தீர்களா? தம்முடைய ஜீவனை இயேசு கொடுத்தார் என்றும் நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல்தான் எபிரேயர் 13:12 தம்முடைய சொந்த இரத்தத்தால் ஜனத்தை பரிசுத்தம் செய்ய நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சொந்த இரத்தம் தான் நமக்கு வேண்டும். மற்ற ஆடு மாடுகளின் இரத்தம் இனி நமக்கு தேவையில்லை. இயேசுவின் சொந்த இரத்தம் என்பது உங்களுக்கு கிடைத்த விலை மதிப்பில்லாத சொத்து என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அமெரிக்க அதிபர் உங்களுக்கு அவருடைய சொத்தை, அரண்மனையை பரிசாக கொடுத்தால் எவ்வளவு வியப்பாகவும் சந்தோஷமாகவும் உங்களுக்கு இருக்கும். அதை காட்டிலும் மேலாக இயேசு உங்களுக்காக அவருடைய விலை மதிப்பில்லாத சொந்த இரத்தத்தை ஊற்றி கொடுத்து விட்டார். ஆகையால் நீங்கள் சந்தோஷத்தோடு அந்த இரத்தத்தை பயன்படுத்த ஆரம்பியுங்கள். இயேசுவின் சொந்த இரத்தமே நம்மை பாதுகாக்கும், ரட்சிக்கும், நீதிமானாக்கும், பரிசுத்தமாக்கும், சாத்தானின் சகல தந்திரங்களை நிர்மூலமாக்கும். இயேசுவின் சொந்த இரத்தத்தை பயன்படுத்த ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உம்முடைய பிள்ளைகளை கிரயத்திற்கு கொண்டீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை பாவங்களற கழுவி நீதிமான்களாய் மாற்றினீரே, அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்காய் உம்முடைய இரத்தம் நன்மையானவைகளை பேசட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கையிடுகிற எல்லா வேலைகளிலும் காரிய சித்தியை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. பாதுகாக்கும் இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.